அல்டிமேட்ல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தோம். ஆனால் பிக் பாஸ் சீசன் 8ல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு. ஆனால் முத்துக்குமருக்கு இருக்கிற தைரியம் வேற யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். லைவ்ல இந்த டாஸ்க்கு வந்த உடனே 6 பேர் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள ஒட்டு மொத்த பேருமே சதம்பிச்சுட்டு போய் இருக்காங்க. எனக்கு கப்பு தான் முக்கியம் இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, பணமும் முக்கியம் தான் இருக்கிறவங்க சொல்றவங்களும் இருக்காங்க, கேமும் முக்கியம் இருக்கிறவங்க சொல்றவங்களும் இருக்கிறாங்க. லைவ்ல பார்த்தீங்கன்னா இதை அறிவிச்ச உடனே ஒவ்வொருத்தருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா பணமும் முக்கியம், டைட்டிலும் முக்கியம் சொல்லிட்டு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பயந்துட்டாங்க போல இருக்கு. ரயான் கொஞ்சம் தைரியமா தான் இருக்காரு, கொஞ்சம் பயம்தான் அவருக்குமே. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேமுன்னு வந்தாச்சு, ஒரு களம் பார்த்துலான்னு சொல்றாங்க. ஜாக்லினுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சௌந்தர்யா சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியில போயிட்டேன்னா திரும்பி உள்ள வரமாட்டேன்லன்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பயமா இருந்தா போகாத, ஏன்னா எனக்கு பணம் ரொம்பவே முக்கியம், டைட்டிலும் முக்கியம், மக்கள் எனக்காக ஓட்டு போட்டு இருக்க வச்சிருக்காங்க, அதனால நான் போக மாட்டேன். விஷாலுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ நான் இப்போ தான் நிறையவே சாப்பிட்ருக்கேனே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களோட ஃப்ரெண்டு ஜெஃப்ரி சத்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வேணால் பண்ணேன், நாங்கள் பாதியில் நிற்கிறோம், நீ என்கிட்ட பெட்டியை கொடுத்துறேன்றாங்க. பவித்ரா அதுக்கு மேலே போயிட்டு, முத்து நம்ம வேணால் அலைன் செட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இது பவித்ராவான்னு சொல்லிட்டு டவுட்டுமே வந்துடுச்சு. முத்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இது பணத்தை தாண்டி எனக்கு முக்கியமாக மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த சேலஞ்சை எடுத்து நான் விளையாடணும்னு இருக்கேன். இது எனக்கு ரிஸ்க்குன்னு தெரியும், ஆனால் அந்த ரிஸ்க்கு மக்களுக்காக நான் எடுக்கிறேன். ஆனால் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த ரிஸ்க்கை எடுக்கவே மாட்டேன். அதுக்கு அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேமு நம்ம முக்கியம் சொல்கிறோம் இல்லையா, ஏன் இந்த கேமுக்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம், ஏன் அதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. ரயான் கேட்டவுடனே அதுக்கு சௌந்தர்யா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. பவித்ரா பார்த்தீங்கன்னா சரி ஓகே முடிவு எடுக்கலாம் சொல்லிட்டு அவங்களுமே களத்தில் இறங்கலான்ற மாதிரி வந்துட்டாங்க. ஜாக்லின் சௌந்தர்யா அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க சுத்தமாக முடியல போல இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மணியை தாண்டி வேறு ஏதோ நடக்க போகுது, ஸோ அதனால் யார் என்னன்னாலுமே யோசி எடுங்க, ஒருவேளை நம்மளால் ஓட முடியலன்னா திரும்பி வந்துடலாமான்னு ஜாக்லின் கேட்குறாங்க. ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனலில் இருக்கணும், எனக்கு அதனால் எனக்கு பணமும் முக்கியம், ஏன்னா ஃபைனலும் முக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா நிஜமாவே இது முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு துணிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்தையோ எனக்கு இந்த கேமும் வராது, இந்த டாஸ்க்கும் வராது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்புறாங்க. தைரியமா பாத்தீங்கன்னா முத்துக்குமார் நான் போய் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, பிக் பாஸ் அந்த மீட்டர் கணக்கு போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ரிஸ்க் எடுக்காத முத்துக்குமாரா போதுன்ற மாதிரி யோசிச்சு பண்ணி இனிமேல் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்துட்டேன், ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் செட் இல்லை, கேமோட பீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்குமார் தான். ஏன்னா போய் ட்ரையல் ரன் பண்ணிவிட்டு அதுவுமே அந்த பணத்தை பெட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்துட்டார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் சம்மந்தமான லைவ் பார்க்கறதுக்கு என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.